மிக ஒரு அற்புதமான தலைப்பு. தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறதா வீழ்கிறதா? நான் வீழ்கிறதுன்னு பேச வந்திருக்கேன். இன்றைய காலகட்டம், இன்றைய தினம் இந்தியாவுடைய குடியரசு தினம். இந்தியாவிற்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இன்னைக்கும் தேசிய கொடிய நெஞ்சில குத்திக்கிட்டு குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்த ஆண்டு இந்த நாளில் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடணுமா வேணாமான்னு முடிவு செய்யறது நம்ம கிடையாது, அவங்க தான். ஏன்னா தமிழர்களுக்கென்று தனி விடுதலை நாளும் தனி சுதந்திர நாளும் குடியரசு நாளையும் கொண்டாட வச்சுட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு இந்தியான்ற ஒரு நாட்டோட இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ண வேணாம், அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வரலாறு இன்னைக்கு நேற்று துவங்கினது கிடையாது. தந்தை பெரியார் நமக்கு இனமான உணர்வு ஊட்டினாரே தந்தை பெரியார். அவர் சொன்னார், இந்தியான்ற கூட்டு நாட்டில் நமக்கு நம்பிக்கை இல்லடா, திராவிட நாடுன்ற தனி நாடு வாங்கிடலாம்னு சொன்னார். பேரறிஞர் அண்ணா சொன்னார், தமிழ் தேசிய தலைவர்கள் அவங்க சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் காலப்போக்கில் நீர்த்து போயிடுச்சு. பேரறிஞர் அண்ணா கூட நாடாளுமன்றத்தில் சொன்னார், திராவிட நாடு என்ற தனி நாடு கோரிக்கை நாங்கள் விட்டுருக்கலாம், ஆனால் அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்றளவும் உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் இறந்து போய் இந்த காலகட்டம் வரையும் அந்த காரணம் உயிரோடு இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய அவலம். எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க தெரியுமா? நீ ஒரு இந்தியன், இந்தியன் என்று சொல்வதில் பெருமை கொள் அப்படின்னே சின்ன வயசுலேருந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. ஆனால் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று எங்களை சொல்ல வைத்தது இந்தியா. 70 ஆண்டுகளாகத்தான் நாங்கள் இந்தியர்கள், 7000 ஆண்டுகளாக நாங்கள் தமிழர்கள். இதை எங்களை சொல்ல வைத்தது இந்தியா. தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வீழ்த்தியது இந்தியா. சுப்பிரமணிய சாமி போய் சொல்லி இருக்காரு, தமிழர்கள் கட்டின சிதம்பரம் கோயில தீட்சிதர்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவர் பரிந்துரைக்கிறாரு. உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா பகுதி, கன்னடம் இந்த ஆகிய பகுதிகள்லையா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அர்ச்சகராகக்கூடாது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. எந்த அளவுக்கான கேவலமா நம்ம தமிழர்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வடநாட்டுக்காரன்லாம் இங்க உட்கார்ந்துட்டு பேசுறான். காட்டு மிராண்டிகள் தமிழர்களை பார்த்து, காட்டு மிராண்டி விளையாட்டுக்காக போராடுறாங்கன்னா அவன் பேசுறான். யாருங்க காட்டு மிராண்டி? யாரு காட்டு மிராண்டி? மாட்டுக்கு தீவனம் வைக்கணும், மாட்டுக்கு தண்ணி காட்டணும்னு வெளியூருக்கு விசேஷத்துக்கு கூட போகாம இங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்ல, நாங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள் தான். ஒரு கண்ணுக்குட்டி யாரை பார்த்து காட்டு மிராண்டிங்க? ஒரு கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு வர்றதை பார்த்து அது எதுக்கு தகுதியானதுன்னு சொல்லிடுவான். மந்தமா வந்துச்சுன்னா இது மண்டி மாட்டுக்கு தாண்டா தகுதி, இதை பொதி இழுக்க வீண்மா. அதுவே கொஞ்சம் ஓடி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது உழவுக்கு தகுதியானதுன்னு சொல்லுவான். எந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு துள்ளி ஓடியாரதோ அதைத்தான் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவான். இதை கண்டுபிடிச்ச நாங்க காட்டு மிராண்டிகள் தான். ஜல்லிக்கட்டு எப்படிப்பட்ட ஒரு முறை? நம்ம அடக்கணும்னா, அந்த காளையை போட்டு அடக்கணும்னா, அந்த பயிற்சியை கொடுத்தோம்னா அது உடம்புல அட்ரலின் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக சுரக்கும். அந்த அட்ரலின் கிளாண்ட் அதிகமாக சுரந்தா தான் அது விந்தணுல வரக்கூடிய அந்த காளை மாடோ பசுமாடோ வலிமையோட இருக்கும். இது இன்னைக்கு ஒரு நூற்றாண்டை தான் கண்டுபிடிச்சேன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க நாங்கள்லாம் காட்டு மிராண்டிக தான். ஐயா, பானை, மண்பானையில் சாதம் வடிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு பண்பாடுங்க ஐயா? மண்பானையில் சாதம் வடிக்கிறது, அதை சாதத்துக்கு பயன்படுத்தலாம். மண்பானையில் ஓட்டை விழுந்துருச்சா அதை புளி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் உடஞ்சு போயிருச்சா அது கழுத்து பகுதியை மட்டும் வச்சு இன்னொரு பானையை மேலே தூக்கி வைக்கலாம். அதுவும் உடஞ்சிருச்சா பெண்கள்லாம் பாண்டி விளையாட பயன்படுத்துவாங்க, அதுவும் உடஞ்சிருச்சு. மண்ணா மாறும், மறுபடியும் அதை எடுத்து மண்பானை செய்யலாம். இதுதான் தமிழருடைய பண்பாடு. அது இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து தொடர்ச்சி எடுத்துட்டான்ல, அப்புறம் எப்படி வாழ்கிறதுன்னு பேச முடியும்? இது விழுந்துகிட்டு தானே இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட மொழியை சார்ந்தவர்கள், மொழியுடைய பண்பாடு எப்படிப்பட்டது? அன்னம், இந்த வாய்க்கு மேல இருக்க பகுதி பேர் அன்னம். அதனால தான் அண்ணாந்து பார்க்கறதுன்ற வார்த்தை வந்துச்சு. எனக்கு முன்னாடி பிறந்தவன் அண்ணன்னு கூப்பிடுற வார்த்தை வந்துச்சு. தா, தருதல். என்னை தந்தவன் தந்தைன்ற வார்த்தை வந்துச்சு. தா தா, என்னை தந்தவனை தந்தவன், அதனாலதான் தாத்தான்ற வார்த்தை வந்துச்சு. ஒரு குழந்தை பிறந்தவுடனே வாயிலிருந்து வரக்கூடிய முதல் ஒலி மா, அம்மான்ற வார்த்தை வந்துச்சு. இப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு எவன் அண்ணன் கூப்பிடுறான்? ஐயா, தாத்தாங்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்ன நீ ஒரு ஆள், நீ தான் ஐயா. என்னை தந்தவன் தந்தை, அதனால தந்தை. என்னை தந்தவனை தந்தவன் அப்படின்றதுனால 2 தா போட்டு தாத்தா. அடாடாடாடா ச, இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் பாட்டிக்கு விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எவன் அண்ணன் கூப்பிடுறான்? நீங்க சொல்லுங்க, எவனாவது அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறானா? ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ, சூப்பர் ஜி,
இப்படிதான் கூப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். சரி, நம்ம ஆளுங்க தான் அப்படி இருக்காங்கன்னா மத்திய அரசு என்ன தெரியுமா பண்ணுது? சமஸ்கிருதத்தை எப்படியாவது இவன்ட்ட திணிச்சிடணும் அப்படின்னு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வு அப்படின்ற தேர்வை வச்சு நம்ம தமிழினத்தை சார்ந்த மக்கள், நம்மளுடைய மாணவர்களை நடு ரோட்ல நிப்பாட்டுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டை அவன் காட்டுமிராண்டி விளையாட்டுன்னு வடமாநிலத்தவன் சொல்றான்னா தேசிய ஊடகங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டை ரத்த சம்பந்தமான விளையாட்டு, ரத்தம் வரக்கூடிய விளையாட்டு, அது ஒரு வன்முறை அப்படின்னு அதை சித்தரிச்சுக்கிட்டு இருக்குது. தேசிய ஊடகங்களுடைய இந்த நிலையை பார்த்து நான் கண்டிக்கிறேன். கண்டிப்பா தேசிய ஊடகங்கள் என்ன தெரியுமா எழுதுறான்? அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளுடைய இளைஞர்கள்லாம் வைகை ஆற்று பாலத்தில் வந்த அந்த ரயிலை நிப்பாட்டினாங்க. அது வரைக்கும் மட்டும்தான் தேசிய ஊடகத்திலாம் எழுதுனான். ஆனா நிப்பாட்டினதுக்கு அப்புறமாட்டி அவன் சாப்பிடல 22 மணி நேரம். உள்ள இருந்த பயணிகள் அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாட்டெல்லாம் கொடுத்து பட்டினியை போக்குனான் தெரியுமா? அதை எந்த தேசிய ஊடகங்களும் எழுதல. மதுரை மண்ணிலிருந்து வந்த ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பேசுறாரு. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, காந்தி மண்டபம் எங்க மதுரையில் இருக்குது, நாங்க அதனால அறவழியில போராடுறோம். காந்தி பிறந்த மண்ணிலிருந்து வந்தவன்னு ஓட்டு வாங்கிட்டு போனீங்களே, நீங்க ஏன் எங்களை வன்முறையில் இழுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. யாருனால பதில் சொல்ல முடிஞ்சது? மகாத்மா காந்தியுடைய கொள்கையை அவரை விடவும் தீவிரமாக பின்பற்றியவர் யாருன்னா அவர் கூட இருந்தவர் குமரப்பா அவர்கள். குமரப்பா அவர்கள் ஒரு முறை பசுமை புரட்சி அந்த ஆண்டுகளில் ஒரு கூட்டத்தில் பங்கு பெறுறாரு. அந்த கூட்டத்தில் பங்கு பெறும்போது தான் சொல்றாங்க டிராக்டர் உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்ப குமரப்பா கேட்கிறாரு, டிராக்டர் சாணம் போடுமான்னு கேட்கிறாரு. சாணம் போடாது. அப்புறம் எப்படி அது பயன்படும்? மண்ணு, மாடு, மனுஷன், இது மூன்றும் சேர்ந்தது தான் விவசாயம். இதுல மாட்டை மட்டும் உருகிட்டினா எப்படா விவசாயம் நடக்குன்னு அவர் இன்னைக்கு கேட்டாரு. இன்னைக்கு மாட்டை உருகிட்டான். எப்படி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு? இது வீழ்ச்சி இல்லையா? ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு, அடிக்கருது மண்ணுக்கு விட்டுறணும், மேல இருக்கக்கூடிய கருதை மனுஷன் எடுத்துக்கணும், நடுக்கிறத மாட்டுக்கு கொடுக்கணும்ன்றாங்க. இன்னைக்கு நம்ம மண்ணுக்கும் கொடுக்கறது இல்ல, மாட்டுக்கும் கொடுக்கறது இல்ல, ஹைபிரிட் கருதுன்னு உன்னை கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இயற்கை வேளாண்மை செத்து போச்சு. வீழ்ந்து இல்லையா அது பேரு? இளைஞர்களுடைய போராட்டம், இன்றைய இளைஞர்களுடைய போராட்டத்தை நான் வந்து ஆதரிக்கிறேங்க. ஏன்னா அதுல நானும் கலந்துக்கிட்டேன். இளைஞர்கள் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லல. இதனால முழுமையா தமிழ் இனமே வாழ்ந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பல வீழ்ச்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, தமிழர்கள் எல்லாம் பொறுக்கிகள்னு சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், ரொம்ப எளிமையா நான் பதில் சொல்றேன். இதுதான் இளைஞர்களுடைய வெளிப்பாடு. உங்களுடைய வீட்டு பெண்களை மெரினா கடற்கரையில் நாங்க போராட்டத்தில் இருந்தோம்ல, அன்றைய இரவு விட்டு பாருங்க. எங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி நாங்க பேச மாட்டோம், அவங்க சொல்லிட்டு போவாங்க. அங்கே இருந்த பெண்கள் போராளிகளை சக போராளியா பார்த்தோம். நாங்க யாரையுமே காமத்தின் பொருளா பார்க்கல. இதுதான் இன்றைய இளைஞர்கள், இதுதான் தமிழர்கள். இறுதியா ஒரே ஒரு கவிதை, பாரதிதாசனுடைய கவிதையோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் எங்கள் இன்பத் தமிழ் மொழிக்கே தருவோம், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழ் கீடில்லை என்றுரைப்போம். சிங்கம் என்றே இளம் காளைகளே மிக தீவிரம் கொள்ளுங்கள் நாட்டினிலே, பங்கை விளைந்தில் தாய்மொழிக்கே உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் சொன்னார் இல்லையா? அதை சொல்லி இந்த தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் வாழ வேண்டும் என்றுதான் எங்களுக்கும் ஆசை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீழ்ந்து கிடக்கிறது, அதை வாழ வையுங்கள். இன்றைய காலகட்டத்தில் வீழ்ந்துதான் கிடக்கிறது என்று கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அப்பா.